ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோகனாஸ் கிச்சனில் நம்ம கமர்கட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கமர்கட்டை நிறைய பேர் கடைகளிலிருந்து வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் இது வீட்டில் செய்கிறது ரொம்ப ஈஸி. முக்கியமான ரெண்டு பொருள் இருந்தால் போதுங்க. ரொம்ப சிம்பிளாக 10லிருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த கமர்கட்டை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த கமர்கட்டை நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான இந்த கமர்கட்டு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். வெள்ளை பாகு செய்கிறதுக்காக இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தேங்காய் துருவல் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த கப்பில் வெல்லத்தை அளக்குறீங்களோ அதே கப்பில் தேங்காய் அளந்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரையட்டும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் இந்த வெல்லத்தை நம்ம வடிகட்டிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுப்பில் நம்ம வெல்லத்தை உருக்கணும் இல்லையா, அதே பாத்திரத்தை உள்ளே மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வெல்லம் நல்லா கொதிக்கட்டும். வெள்ளைப்பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக இந்த வெள்ளைப்பாகை விடலாம். தண்ணியில் விட்ட வெள்ளத்தை கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லை, இதை அழுத்தும் போது நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இன்னும் பாகு ரெடி ஆகலை, நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாகு ரெடியாக இருக்கும், நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியில் நம்ம பாகை விட்டதும் அது கரையவே இல்லை. பாருங்கள், தண்ணியிலேருந்து வெள்ளைப்பாகை நல்லா ஈஸியாக எடுக்க முடியுது. கையில் அழுத்தும் போதும் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். கமர்கட்டு செய்கிறதுக்கு நல்லா உருட்டு பதம் வரணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். பாருங்கள், இதை தான் உருட்டு பதம்னு சொல்லுவாங்க. இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதில் வாசனைக்காக 1 சிட்டிகை ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை உப்பு, 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான், ஆனால் நம்ம வீட்டிலையே செய்கிறதுனால கொஞ்சமாக நெய் சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே 1 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம். இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி கடாயில் ஒட்டாமல் திரண்டு வருது. அவ்வளோதான், போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பதத்தில் நம்ம கமர்கட்டு செஞ்சோன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். ஆனால் நம்மளால் கடித்து சாப்பிட முடியும். வாயில் வச்சு கடிக்க முடியாத அளவுக்கு நல்லா கல் மாதிரி கமர்கட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த ஈரப்பதம் எல்லாமே போகிற அளவுக்கு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க. அப்போ நல்லா கெட்டியாக வரும். ஆனால் நம்ம இந்த பதத்தில் இறக்கணும் அப்படின்னா நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இது நல்லா சூடாக இருக்குது. நல்லா கைப்பொறுக்கிற அளவுக்கு சூடு குறையட்டும். லைட்டாக வெதுன்னு இருக்கும்போதே நம்ம உருண்டை செய்ய ஆரம்பிச்சிடணும். நல்லா சில்லுன்னு ஆறிடுச்சுன்னா வெள்ளைப்பாகு நல்லா கெட்டியாகி உருண்டை செய்ய வராது. இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டையாக செய்ய ஆரம்பிக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான கமர்கட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கமர்கட்டை செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்டீங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும். 1லேருந்து 2 மணி நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா கெட்டியாகும். அப்படி இல்லை, நீங்கள் உடனே சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சிங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். இந்த மாதிரி நிறைய ஸ்வீட் ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.